தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக. ரட்சிப்பு என்ற தலையங்கத்தில் செய்திகளை பார்த்து கொண்டு வருகிறோம். ஒரு தரம் ரட்சிக்கப்பட்டால் தேவ சமூகத்துக்கு போக முடியாது. அந்த ரட்சிப்புல வேதம் சொல்லுகிறபடி தினமும் வாழ்ந்து அவருடைய வார்த்தையில நிலைத்திருக்கும் போது, பரிசுத்தமாகும் போது, கட்டளைகள், கற்பனைகள், நீதி நியாயங்களை கை கொள்ளும் போது தேவ சமூகத்துல போக முடியும் என்பதாக பார்த்து கொண்டு வருகிறோம். உங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய காரியம், இருக்கக்கூடாத காரியங்கள் இந்த நிகழ்கால ரட்சிப்புல எது இருக்க வேண்டும், எது இருக்கக்கூடாது என்று பார்த்து கொண்டு வருகிறோம். தொடர்ந்தும் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. என்ன பண ஆசை? ரட்சிக்கப்பட்டவருடைய வாழ்க்கையில பண ஆசை இருக்குமா இருந்தால் அது எல்லா தீமைக்குள்ளும் அவனை நடத்தத்தக்கதான ஒரு வேராயிருக்கிறது. பண ஆசை என்கிற அந்த வேர், அந்த மரம் வளருமாயிருந்தால் அது எல்லா தீமைக்குள்ளும் அவனை நடத்தத்தக்கதாக இருக்கிறது என்று சொல்லி போட்டு, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழி விலகி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். பண ஆசை வந்துட்டுன்னு சொன்னா அவங்க விசுவாசத்தை விட்டு போய் அநேக வேதனைகளுக்குள்ள அகப்பட்டு, அதனால தங்களை தாங்களே அந்த வேதனைகளால உருவ குத்தி கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறார்கள். அப்ப என்ன, ரட்சிக்கப்பட்டவர்களுடைய இந்த ரட்சிப்புல நிலைத்திருந்து வாழுகிறவர்களுடைய வாழ்க்கையில இந்த பண ஆசை என்கிற காரியம் இருக்கக்கூடாது. அதுக்காக வேலை செய்யாம சோம்பேறிகளாக, பண ஆசை இல்லை என்று, எங்களுக்கு பண ஆசை இல்லை என்று போட்டு வேலை செய்யாம சோம்பேறிகளாக வீட்டுல படுத்திருக்க கூடாது. பவுல் சொல்றாரு, வேலை செய்யாதவன் சாப்பிடாம உண்ணாமல் இருக்க கடவன் என்று ஊழியக்காரர்களை குறித்து பேசும்போது சொல்றாரு. நாங்க விசுவாசிகள் மாத்திரம். அப்ப என்ன, பிரயாசப்பட வேண்டும், வேலை செய்ய வேண்டும். அந்த பண ஆசை இன்னும் 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 அதிகமாய் 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 சேர்க்க வேண்டும் என்று அந்த ஆசை வந்துடக்கூடாது. ஒன்றுக்கு மேல ஒன்று இருந்தா காணாது, இன்னும் வேணும், இன்னும் சேர்க்கணும், இன்னும் சம்பாதிக்கணும். இந்த பண ஆசை வந்துடக்கூடாது மனசுக்குள்ள. தேவன் நடத்துகிறார், அந்தந்த 4 காரியங்களை சந்திக்கிறார், நல்ல வேலையை தந்திருக்கிறாரு. அதுல திருப்தி ஆகி எங்களை உருவ குத்தாதபடி, அது எங்களை வாழ்க்கையில அந்த ஆசை வேறு ஒன்றாதபடி வாழுகிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த நிலைத்திருக்கிற அந்த ரட்சிப்புல நாங்க வாழுகிறவர்களாக, தினமும் தேவனோடு கூட நடக்கவர்களாக இருக்கும்போது அங்கே ரட்சிப்பை காத்து கொள்ளத்தக்கதான ஒரு வாழ்க்கை இருக்கு. ஆவியானவர் தொடர்ந்தும் வழி நடத்துவாராக.